நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள் இப்போ இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வானவியல் சாஸ்திரத்தின்படி இன்றைக்கி வானில் அரிய ஒரு நிகழ்வு அப்படின்னா இந்த ஆண்டு மொத்தமாக ஒரு 4 கிரகங்கள் பயிற்சி ஒரே வருஷத்தில் இந்த 2 மாதத்துக்குள்ளே வந்துருச்சு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாமே வருட கிரகம், மிக முக்கியமான கிரகங்கள். இதில் சனியும் குருவும் மிக முக்கியமானது, ராகுகேது அதை விட முக்கியமானது. ராகுகேதுகள் இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே குடும்பத்தில் இப்போ நல்லா இல்லை. ராகு உங்களுக்கு 7ல் வருது. 7ல் வந்து சனி 8ல் வந்து அஷ்டமத்தில் நின்னாலும் சிம்மராசிக்காரங்க கம்ப்ளீட் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவோடு தான் இருப்பீங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசு துறையில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளிலையும் இப்போ பேங்க் செக்டாரில் இருக்கிறீங்க, என்ன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறீங்க, எல்லாருக்கும் பாதிப்பு உண்டு அப்படின்னு தான் உண்மை. இதில் ராசிநாதன் வலுவாக இருந்தாலுமே சரி, சிம்மராசி அதிபதி யார்? சூரியன். ராஜராசின்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் வலுவாக இருந்தாலுமே அவன் மேலேயுமே ஒரு இக்கண்ணா வரும். எப்படிப்பட்டாலும் அது நடக்கும். அப்போ அந்த ராசிநாதனை சனி பார்க்கறது ரொம்ப தப்பு. சனி தானே சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் மிகப்பெரிய எதிரி. அவர் ராசிநாதனை பார்த்தனா என்ன பண்ணுவார்? டோட்டலாக முடுக்கிப்புவார். சில பேருக்கு கண்ணில் பிரச்சனை வரும், சில பேருக்கு உடலில் பிரச்சனை வரும், சில பேருக்கு மருத்துவ செலவு லட்சக்கணக்கில் கொடுக்கும், சில பேருக்கு குடும்பத்தில் பணமே இல்லாத நிலை உண்டு பண்ணும், சில பேருக்கு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக போகிற அமைப்பு கண்டிப்பாக வரும். எல்லாமே தனித்தனியாக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கவலையை வீட்டில் இருக்கிற பெரியவங்க. ஏன்னா சிம்மராசியில் வந்து அஷ்டம சனி நடக்கும்போது குடும்பம் பிரிவியம் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை. ஏன்னா வேறு ராசியில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு சிம்ம ராசியில் இருக்கிறவங்க மட்டும் வெளியே துரத்துவாங்க. நீங்கள் போங்க, உங்கள் வீட்லேயே உங்கள் குடும்பத்துலேயும் 4 பேர் வேறு ராசியில் இருக்கிறாங்க, நீ மட்டும் சிம்ம ராசி, உன்னை கண்டிப்பாக வெளியே துரத்துவாங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. உங்கள்கிட்ட பணமும் இல்லை, காசும் இல்லை, நீ அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு வர வேண்டியதான். சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வர வேண்டியதான். வேறெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இங்கே கிடையாது. இது எல்லாமே கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ சிம்மராசிக்கு என்ன நல்லது சொல்கிறதுன்னு இங்கே தெரியாத ஒரு அமைப்பில் இருக்குது. ராசிக்கு 7ல் ராகு, ராசிக்கு 8ல் சனி, என்ன ராசிக்கு 11ல் வந்து உங்களுக்கு குரு இருக்கிறது ஒன்று மட்டும்தான் நல்லது. என்ன குரு இருந்தாலும் அது சமன்படுத்தக்கூட பண்ணாது. சமன்படுத்துறதுனா என்ன? 11ல் குரு இருந்தால் அப்படியே அள்ளி கொட்டுடுமா? அது இந்த ராசிக்கு வந்து அவர் வந்து 5ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் தான் செயல்படுவார். காசே இல்லாமல் தான் பண்ணுவார். காசு தானே மிக முக்கியம். அப்புறம் அது இல்லைன்னா அங்கே எப்படி வாழ்க்கை நடத்துறது? சிம்மத்துக்கு இன்றைக்கி இருக்கிறது, முதல்ல பாதிக்கிறவன் மக நட்சத்திரக்காரன், 2வது பாதிக்கிறவன் பூர நட்சத்திரக்காரன், 3வது பாதிக்கிறவன் உத்திர நட்சத்திரக்காரன். ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் சனி போகும்போது, இப்போ சனி வந்து சிம்மத்தில் மக நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கு. மக நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறவன் என்னென்ன பாதிப்பில் சந்திக்கிறான்? அசிங்கத்தை சந்திப்பான், அவமானத்தை சந்திப்பான், பொம்பளை விஷயங்களில் தவறாக போய் மாட்டிக்குவான், யாராவது ஒரு கையில் இருக்கிற பொருளை எங்கேயாவது திருடு கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஒரு சபையில் பேசும்போது பேசி மாட்டிக்குவான். சில பேர் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்குவாங்க. சில பேர் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு லோனோ கடனோ கொடுத்து அதில் மாட்டிக்குவீங்க. எல்லாம் அங்கே நடக்கல. நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையில் சிக்கலுங்கிறது என்னங்க? சிக்கலுங்கிறது என்ன? நிம்மதி எப்போ கெடும்? கையிலேருந்து பணம் போனால் கெடும். ஒருத்தன் வந்து தேவையில்லாமல் நமக்கு சண்டைக்கு வந்தால் கெடும். ஒரு தொழிலை பண்ணி அந்த தொழிலில் லாபம் வரும்னு நினச்சி முதலீடு அதிகம் போட்டுருவோம். டோட்டலாக முதலீடு காலியாகும்போது மனுஷன் துக்கத்துக்கு வந்துடுறீங்க. இது துக்கம் எங்கேருந்து வருது? நம்ம பணம் போச்சுன்னா நஷ்டம்னாவே கஷ்டம்தான். நஷ்டப்படுறோம். சம்பாதிக்கலான்னு தான் எல்லாம் ஒரு தொழில் தொடங்குகிறோம். அந்த தொழிலில் மிகப்பெரிய விபத்தும் நஷ்டம் நடக்குது. அப்புறம் எப்படி நீ மேலே வர முடியும்? அப்போ அதுதானே மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம், அதுதானே கஷ்டத்துக்கு ஆளாகிறோம். அப்போ சிம்மராசியை பொறுத்தவரை எதுவுமே பண்ண முடியாமல் தான் நான் சாப்பிட்றது எப்படின்னு ஜோசிக்காரனே திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருந்தால் தான் என்ன? சிம்மராசிக்காரனுக்கு நம்ம பலன் சொல்கிறோம், ஒன்றுத்துக்கும் வழி இல்லையா, எல்லாமே போச்சு, நான் எப்படி பிழைக்கிறது அப்படின்னா, உன்னை பெற்றவங்க பெரியவங்கன்னு அவங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் உன்னை கவனிப்பாங்கன்னா என்ன? சோறு இல்லைனா சோறு தண்ணி கொடுப்பாங்க. நீ ₹1,00,000 பணம் வேணும்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க? இப்போ அவங்ககிட்ட இருக்கிறது தானே கொடுப்பாங்க. ஆனால் நீ அதேமாரி லட்சமாக கையாண்டு செலவு பண்ண பழக்கம் இல்லையா? எல்லாமே லட்சத்தை பார்த்த கை இல்லையா? உனக்கு லட்சம்தான் வேணும். காட்டை விற்று கொடு, வீட்டை விற்று கொடு, அதை விற்று கொடு, இதை விற்று கொடு, ஒன்றும் நடக்காது. அவங்க விற்று கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை உன்னுடைய ராசிநாதன் பலகீனமாக இருந்தால் விற்று, ஏன்னா ராசிநாதன் பலமாக தான் இருக்கார். ஒரு மாதத்துக்கு இந்த சித்திரை மாதம் பூரா நீ மிரட்டிக்கிட்டு தான் இருப்பேன். சித்திரை மாதம் பூரா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு தான் இருப்பேன். ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால மிரட்டுறேன்.
பலம் பலகீனம் பணத்தை வச்சு தான் இருக்குது, பொருளை வச்சு தான் இருக்குது, மற்ற விஷயத்தில் கிடையாது. பலம் உங்களுக்கு ராசிநாதன் வலுவாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மிரட்டி பணம் வாங்கி காட்டை விற்று கூட வீட்டை கொடுத்து வாங்கி கொடுப்பேன். ராசிநாதன் அவர் வேலை ஐபிசியில் பிறந்தவனா இருக்கான், ராசிநாதன் பலகீனன், அவன் என்ன பண்ணுவான்? எதுவுமே கொடுத்தா பாவமும் கொடுக்கலாம், சும்மா கிடப்பான். ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு சோறு தண்ணி கிடச்சிடும், வேறு ஒன்றும் அங்கே கிடைக்காது, சோறு தண்ணி கிடச்சிடும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் திருமணத்தை பார்க்கலாம், திருமணத்தை செய்யலாம்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லுவேன். சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அந்த திருமண வாய்ப்பில் ரொம்ப ஸ்பீடாக போய் எப்படியாவது இந்த வருஷம் கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு சிம்மராசிக்காரன் முயற்சி பண்ணி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தை பண்ணுவீங்க. கல்யாணம் பண்ணிங்கன்னா சரியாக இருக்காது. அந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு கண்டினியூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து அந்த வாழ்க்கை துணை விலகி போகிற அமைப்பு தான் வந்துடும். தயவு செஞ்சு அஷ்டமச்சனி முடிகிற வரைக்கும் சிம்மராசிக்காரங்க கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க. வயசில் இருக்கிறவங்க, வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, சிம்மராசிக்காரர்கள் ஒரு சுப காரியத்தை தொடங்கவும் கூடாது, சுப காரியத்தை நடத்தவும் கூடாது. சுபகாரியங்கிறது வேலை, ஒரு புது தொழில் தொடங்குறதும் சுபகாரியம்தான், கல்யாணம் பண்ணுறதும் சுபகாரியம்தான், என்ன ஒரு வீடு கட்டுறதும் சுபகாரியம்தான். இதெல்லாம் தொடங்கினேன்னு நின்று போயிடும். வீடு வேலை தொடங்கினா வீட்டு வேலை பாதியில் நின்று போயிடும். கல்யாணத்தை ஆரம்பிச்சுன்னா அந்த கல்யாண வாழ்க்கை பாதியில் மனம் முறிஞ்சு போகும். இது எல்லாமே நடக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி என்ன தான் இருந்தாலும் சிம்மராசிக்காரனுக்கு 7ஆம் அதிபதி சிம்மம் கடகத்துக்கு சனி கெட்டவர் தான். அவர் எவ்வளோ நல்லவர் இருந்தாலும் கெட்டவர் தான். அதனால் அந்த காலகட்டங்களில் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் இங்கே சொல்லிட்டு வர்றோம். அதனால் ஜோதிடப்படி உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மௌனமாக இருக்கிறது நல்லது. யாரோடையுமே எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல், எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாத, எந்த ஒரு விதண்டாவாத பேச்சும் பேசாத நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும், கஷ்டங்கள் குறையும். அதே சிம்மராசிக்காரன் இப்போ யாராவது பருவத்தில் இருந்து படிப்பை முடித்து நான் வேலைக்கு பணம் கட்ட போகிறேங்க, எனக்கு பணம் கட்ட சொன்னாங்க அப்படின்ட்டா கண்டிப்பாக நீ பணமும் பணம் கட்டினால் பணம் கடன் வாங்கி கட்டிடுவேன், பணம் திரும்பி வராது, வேலையும் கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான பேராசையை தோன்றதும் உங்களுக்கு அஷ்டமச்சனி தான். பேராசை எப்போ வரும்? அஷ்டமச்சனி காலங்களில் உங்களை சபலம் தட்டிடும். ஐயா இந்த பொண்ணு கொடுக்குறேன்ட்டாங்க, இந்த பொண்ணுக்கு நாங்களே படிக்க வச்சுக்கிறோம், நாங்களே செய்கிறோம், நாங்களே எல்லாம் பார்த்துக்கிறோம், பொண்ணை மட்டும் கொடுத்தா போதுன்னு சொல்லி பேச்சை கொடுத்தீங்க, மிகப்பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்குவீங்க. இங்கே நாங்களே அப்படிங்கிற வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோங்கிற வார்த்தையை எப்பயுமே சிம்மராசிக்காரன் ஒரு 2 வருஷத்துக்கு கொண்டு வரக்கூடாது, 3 வருஷத்துக்கு. அப்போ தான் சிம்மராசிக்காரன் எல்லா விஷயத்தையும் தப்பிப்பான். இப்பயும் ஒன்றும் நீங்கள் தப்பிச்சேன்னுலாம் சொல்ல முடியாது. சிம்மராசிங்க அதை பாருங்கள், ஓட்டிஷன்னு கஷ்டம் வந்தால் தாங்குவான். நடுத்தர வரைக்கும் மிடில் கிளாஸ் நம்மளை மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் கஷ்டம் வந்தால் தாங்க மாட்டான். என்ன காரணம்? அவனுக்கு தாங்குகிற அளவுக்கு பொருளாதார வசதி இருக்குது, நமக்கு இல்லை. அதனால தான் லக்னம் லக்னாதிபதி பலமாக பலகீனமாக, ராசியாதிபதி பலமாக பலகீனமானு அதுதான் பார்க்குறது. நம்ம ராசியாதிபதி பலகீனமாக இருந்தால் கம்ப்ளீட் அவுட்டு. சிம்மராசிக்காரன் எல்லாத்துக்கும் இது நடக்குது. சில பேருக்கு கூடுதலாக நடக்குது, சில பேருக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்குது, சில பேர் ஊரை விட்டு கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுற அமைப்பு கஷ்டத்தை கொடுக்குது. இதெல்லாம் என்னது? ராசியினுடைய பலகீனம்தான். கோச்சாரத்தை எந்த கிரகங்கள் எப்படி வந்தாலும் ராசிநாதன் வலுவாக இருக்க பிறந்தவர்கள், ராசி வலுவாக இருக்க பிறந்தவர்கள், லக்னம் வலுவாக இருக்க பிறந்தவர்கள், லக்னாதிபதி வலுவாக இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக எந்த விஷயத்தையும் பேஸ் பண்ணுவாங்க, சமாளிப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் தெளிவோடையும் பொலிவோடையும் இருப்பீங்கிறது தான் உண்மை. இதே சிம்ம ராசியில் வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்நீச்சல் போட்டு சவால் விடுற ஆம்பளைங்களும் இருக்காங்க, பொம்பளைங்களும் இருக்காங்க. அவன் பார்த்துக்கினே எத்தனை லட்சம் கடந்தாலும் அது இதே சிம்ம ராசிக்காரனு கடன் கொடுத்துட்டு அதே சிம்ம ராசிக்காரன் போய் கேட்க முடியாத மாட்டிகிட்டு இருக்கானே. கடன் கொடுத்துருவேன், ஆனால் நீ போய் கேட்க மாட்டேன். அதுதான் ராசி, ஒரே ராசி தான், ஆனால் வித்தியாசப்படுது இல்லை. இந்த வித்தியாசம்லாம் எங்கேருந்து வருது? ராசிநாதனுடைய வலுவை பொறுத்து வரும். கூடுதலாக இருக்கும், குறைவாக இருக்கும். இந்த ராசியில் புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு தான் இருக்கணுங்கிற அமைப்பு. தனி வீடு பார்த்து புருஷன் போயிடணும், இல்லைன்னா பொண்டாட்டி போயிடணும். வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில் சஸ்பெண்ட் ஆவீங்க. சிம்மராசி அந்த வேலையை செஞ்சிடும். சிம்மராசிக்காரன் வாயை கொடுத்து மாட்டிக்கிற அமைப்பு தான் இருக்குது. இன்னும் 3 வருஷத்துக்கு வாய் பேசாமல் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கஷ்டம் வருது, அது அங்கே செய்யும். அதே சமயத்தில் சில நஷ்டங்களை சந்தித்து அந்த நஷ்டத்தை நீ கட்டணும்.
தொழிலை புதுசாக நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஏழில் இருக்கிற கண்டச்சனி வரும்போது தொழில் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி தொழில் தொடங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை இனிமேல் நீ கட்டிக்கிட்டு தான் வரணும். அது இந்த டைமில் கண்டிப்பாக கட்ட முடியாது. அஷ்டமச்சனி முடிகிற வரைக்கும் எந்த வருமானம் இல்லாதனால கட்ட முடியாது. அதனால் புது தொழில் தயவு செஞ்சு தொடங்க வேண்டாம். குடும்பத்தில் அந்யோன்யமாக ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா தான் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.